நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கை அதிபரின் சகோதரர் பிரியந்த சிறிசேன உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பில் இருக்கும் எமது செய்தியாளர் காந்தகுமார் தரும் கூடுதல் விவரங்களை இப்போது கேட்கலாம். காந்தகுமார், சொல்லுங்க, இலங்கை அதிபர் சிறிசேனவின் சகோதரர் அவர் எப்படி தாக்கப்பட்டார், அவர் உயிரிழந்த அந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க. இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன அவர்களின் இளைய சகோதரரான 42 வயது பிரியந்த சிறிசேன அவர்கள் நேற்று முன்தினம், அதாவது வியாழக்கிழமை இரவு 7 மணியளவில் துஷான் லக்மல் என்கின்ற 24 வயது இளைஞரால் கூரிய ஆயுதம் கொண்டு தாக்கப்பட்ட நிலையில் உடனடியாக புலனறுவை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவரது நிலைமை மோசமான கட்டத்தை அடைந்த பின்னர் இலங்கையின் வான்படையின் உதவியுடன் கொழும்பு வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரது தலைப்பாகத்தில் மிக கடுமையான தாக்குதல் நடந்ததன் காரணமாக சுமார் 4 மணித்தியாலத்திற்கு மேலான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட அவரது மூளை பகுதியிலிருந்து இரத்த கசிவு தொடர்ச்சியாக நடைபெற்றதன் நிமித்தம் இன்று அதிகாலை சுமார் 4 மணியளவில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை அடுத்து இந்த பிரியந்த சிறிசேன அவர்களை தாக்கிய நபராக சொல்லப்படுகின்ற துஷான் லக்மல் அவர்கள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் 2 வார காலத்திற்கு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தாக்கப்பட்டதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுது? இதில் அரசியல் பின்னணி ஏதேனும் இருக்கா? இதுவரை வெளிவந்த செய்திகளின்படி இது அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்ற போதிலும் கூட தனிப்பட்ட குரோதம் காரணமாகவே அந்த இளைஞர் பிரியந்த சிறிசேன அவர்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது. பிரியந்த சிறிசேன அவர்கள் புலனறுவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மிக பிரபல்யமான வர்த்தகராக கூறப்படுகின்றது. இதனை தாக்கிய துஷான் லக்மல் என்கின்ற பெற்றோருடன் ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக ஆத்திரம் கொண்ட அந்த துஷான் லக்மல் என்ற இளைஞரை பிரியந்த சிறிசேன அவர்கள் மீது திட்டமிட்டுத்தான் இந்த தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இருந்த போதும் இதுவரையில் இது சம்பந்தமாக வெளிவந்த செய்திகளிலே அரசியல் பின்னணியோ அரசியல் நோக்கம் கண்டதோ இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று தெரிகின்றது. காந்தகுமார், குற்றவாளி இப்பொழுது சரணடைந்து இருக்கும் நிலையில் சரணடைந்த அந்த நபர் குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கா? அவர் இந்த பிரியந்த சிறிசேன அவர்களுடன் ஏதொரு வகையில் ஏற்கனவே தொடர்புபட்ட நட்பு கொண்ட ஒருவராகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அவர் தானாகவே இந்த போலீஸில் காவல்துறையிடம் சரணடைந்த நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் கூறிய ஆயுதமும் தற்போது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இவரது உடல் நல்லடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை புலனறுவை பொது மயானத்திலே நடைபெறும் என்றும் மேலதிகமான செய்திகள் தெரிவிக்கின்றன. காந்தகுமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.